வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம். பங்குனி மாதத்தில் இது 30ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் ரோகிணி, திதி வளர்பிறை சதுர்த்தி, மாலை 5:42 வரை. அதன்பின் பஞ்சமி. யோகம் நன்றாக இல்லை. துலா ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய தினம் சதுர்த்தி விரதம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை யமகண்டம். பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை குளிகை நேரம். காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபஹோரை நல்ல நேரங்கள்: காலை 6 மணி முதல் 9 மணி வரை, காலை 10 மணி முதல் 10:30 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் குரு, ரிஷபத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி செவ்வாய், மீனத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் ராகு. மேஷராசிக்காரர்களுக்கு அற்புதமான நாள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுகஸ்தானாதிபதியான சந்திரன் உச்சம். சந்திரனுக்கு 11ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம். இருபுறமும் 2 உச்சம் பெற்ற கிரகங்கள். ஒரு குரு அப்படிங்கிற ஒரு கிரகம், சுப கிரகம், அது ராசியில். ரொம்ப பிரமாதமாக இருக்குது இன்றைக்கி யோகா பலன்கள். உங்களுக்கு இன்றைக்கி வருமானம் நிறையா வரும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு உங்கள் பேச்சு ஆற்றல், சொல் ஆற்றல் அது பிரமாதமாக இருக்கும். உங்கள் வார்த்தை பழிக்க போகுது, நினைச்சது நடக்க போகுது. உங்களுடைய நயத்தால் நாணயம் பெறக்கூடிய நாள் இன்று. ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிக்குள் சந்திரன் உச்சம். ராசிக்கு 11ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம். ராசி அதிபதி 11ஆம் இடத்தில் உச்சம். இந்த மாதிரி இருக்கும்போது தான் பணம் காசு நிறையா வரும். நம்ம எதிர்பார்த்த பணம், எதிர்பார்க்காத பணம், ஒரு சின்ன எஃபர்ட் போட்டாலும் பெரிய அளவில் அதில் ரிட்டர்ன்ஸ் இந்த மாதிரி நிறைய நடக்கக்கூடிய நேரம் இது. அதிக கிரகங்கள் 11ஆம் இடத்துல. அதனால் வருமானங்கள் பன்மடங்கு வருமானங்கள் உண்டு. வேற்று மொழி, மதம், இனம் காரங்களும் கூட அந்த மாதிரி வேறு மொழி பேசக்கூடியவர்கள், வேறு மதக்காரர்கள், வேறு இனத்தவர், இவர்கள் மூலம் உங்களுக்கு வருமானம் வரும். இந்த நாள் நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சம். அதனால் பணம் நிறையா வரும் இன்றைக்கி. ஆனால் 12ஆம் இடத்துல அவர் உச்சம் பெறுகிறார். அதனால் செலவுகளும் அதற்கு இணையாக இருக்கும். வரவும் அதிகம், செலவுகளும் உண்டு. எப்பயுமே வரவு செலவு பண்ணால் பிரச்சனை இல்லை. கடன் வாங்கி தான் செலவு பண்ணக்கூடாது. இப்போது வரவுகள் அதிகமாக உண்டு, செலவுகளும் நினைத்ததை விட அதிகமாக இருக்கும். இருந்தபோதும் மகிழ்ச்சியான செலவுகளாக இருப்பதால் இந்த நாள் நல்ல நாள். கடகராசிக்காரர்களுக்கு மிக 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 யோகமான நாள். உங்கள் ராசி அதிபதி ராசிக்கு 11ஆம் இடத்தில் உச்சம். அந்த உச்சம் பெற்ற சந்திரனுக்கு வீடு கொடுத்த கிரகம் அதற்கு 11ஆம் இடத்தில் உச்சம். உங்கள் ராசி அதிபதி உச்சமான வீட்டிற்கு 11ஆம் இடத்தில் மற்றொரு கிரகம் உச்சம். இதெல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்யும். யோகம்னா என்ன? உங்களுடைய வயது, தகுதி, நீங்கள் இருக்கும் இடம், அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். மாணவர்களாக இருந்தால் நல்ல படிக்கக்கூடிய அட்மாஸ்ஃபியரில் இருப்பாங்க. வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர்வு, சம்பள உயர்வு, இந்த மாதிரி எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் நடக்கக்கூடிய நல்ல நாள் இது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு சற்று செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய நேரம். விரையாதிபதி, அதாவது நிறையா செலவை கொடுக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னா சந்திரன். அவர் உச்சமாக இருக்கார். சந்திரன் உச்சமாக இருக்கும்போது எல்லாமே சிம்ம ராசிக்காரர்களுக்கு செலவு தான். இப்போது
ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கார், பூமிகாரகன். அப்போ இந்த மாதிரி நிலம், ஏதாவது வீடு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. அப்படி இல்லைனாலும் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் சில பேருக்கு ஏற்படும். அதன் மூலம் செலவுகள் ஏற்படும். அது எல்லாமே நல்ல செலவுகளே. இந்த நாள் நல்ல நாள். கன்னி ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி நீச்சம் பெற்று அங்கே பங்கப்பட்டு ராஜ யோகத்தை ஏற்படுத்துகிறது. 2 கூடிய கிரகம் உச்சம். 2 கூடிய கிரகம் அப்படின்னா தனஸ்தானத்துக்குரிய கிரகம் உச்சம், லாபஸ்தானத்துக்குரிய கிரகமும் உச்சம். தன லாபாதிபதிகள் உச்சம் பெறும் அபூர்வமான கிரகமைப்பு கொண்ட நாள். தன லாபாதிபதிகள் உச்சம் பெற்றாலே, இந்த தன லாபாதிபதிகள் எந்த ஜாதகத்தில் இணைந்தாலோ அல்லது சம்மந்தப்பட்டாலோ அல்லது இது போன்று உச்சம் பெற்றாலோ இந்த ஜாதகத்துக்கு பணம் காசுக்கு பஞ்சமே இருக்காது. எப்பயுமே காசு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போது அது மாதிரியான ஒரு அபூர்வமான கிரக அமைப்பு இன்றைக்கி. அதனால் கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் தன லாபங்கள் ஏற்படும். பெரிய பெரிய மில் அதிபர்கள், ஃபேக்ட்ரி ஓனர்ஸ், மல்டி க்ரோர்ஸில் டர்ன் ஓவர் பண்ணுறவங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் ஜாதகம் இருக்கும். இப்போ உங்களுக்கு அந்த மாதிரியான ஜாதகம் நாள் அமைஞ்சிருக்கு. அதனால் நீங்கள் எதையும் ரொம்ப இமாலயமாக பெருசாக நினைங்க, வெற்றி கிடைக்கும். துளாராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். அதனால் கொஞ்சம் இன்றைக்கி ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள். முக்கியமான விஷயங்கள் ஏதாவது முடிவெடுக்கணும்னா அதை நாளைக்கு பார்த்துக்கலாம். டே டு டே ஆக்டிவிட்டீஸில் எந்த தடை தாமதமும் இல்லை. சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய தினம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக மிக யோகமான நாள். பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய 9 கூடிய கிரகம் அவர் தான் சந்திரன். அவர் ராசிக்கு 7ஆம் இடத்துல மிக வலுவாக உச்சம் பெற்று காணப்படுகிறார். அந்த உச்சம் ஆன இடம் சுக்கிரனின் வீடு. அதற்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம். சுக்கிரன் உச்சமான வீட்டிற்கு 2ஆம் இடத்துல தனகாரகன். இந்த மாதிரியான ஒரு அபூர்வமான கிரகமைப்பு இது ஒரு சில ராசிக்காரர்களுக்கு யோகத்தை செய்யும். ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மிக மிக ராஜ யோகத்தை செய்யும். அதில் விருச்சிக ராசிக்காரர்களும் ஒருவர். நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கும். ராஜ யோகம் அப்படின்னா என்ன? ஏதோ ஒரு அரசு வாழ்க்கை, ஒரு ராஜா எப்படி வாழ்வார், அதுபோல் நீங்கள் இருக்கக்கூடிய ஃபீல்டில் நீங்கள் தான் ராஜா. நீங்கள் எந்த துறையில் இருக்கீங்களோ அந்த துறையில் உங்களை அசைக்க முடியாது. அது போன்ற ஒரு ராஜபோகமான வாழ்க்கை உண்டு. இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் உடல் உபாதைகள் ஏற்படலாம். மனதில் சில குழப்பங்களும் ஏற்படலாம். மனதை தெளிவாக வைத்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். கொஞ்சம் இன்றைக்கி சாப்பிடும் உணவை கட்டுப்பாடோடு சாப்பிட்ணும். தேவையில்லாத விஷயங்களை அதிகமாக சாப்பிட்டுட்டு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகளுக்கு ஆளாக நேரலாம். உடல் சம்பந்தப்பட்ட, மனம் சம்பந்தப்பட்ட சில குழப்பங்களும் சில வியாதிகளும் வந்து நீங்கும். சற்று சுமாரான நாள். மகர ராசிக்காரர்களுக்கு மிக 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 யோகமான நாள். மிக மிக யோகமான நாள். 7 கூடிய கிரகம் சந்திரன், அவர் உச்சம். சந்திரன் உச்சம் பெறக்கூடிய இந்த நேரம் அற்புதமான நேரம். அந்த சந்திரனுக்கு வீடு கொடுத்த கிரகம் அதற்கு 11ஆம் வீட்டில் உச்சம். 11ஆம் வீட்டில் உச்சம் பெறும் இடத்தில் கூடவே சூரியன். முயற்சி ஸ்தானம் வலுவாக இருக்குது. அதனால் இன்றைக்கி நீங்கள் எந்த காரியத்தை முயற்சித்தாலும் அதில் வெற்றி உண்டு, தன லாபங்கள் உண்டு. சுக்கிரன் உச்சம், சந்திரன் உச்சம், பிரமாதமாக இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரக அமைப்பு. எல்லா விஷயங்களும் திட்டமிட்டபடி நடக்கும். பொதுவாகவே சுக்கிரன் உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம். அதனால் இந்த நேரமே உங்களுக்கு நல்ல நேரம். சுக்கிரனுக்கு கலத்திர காரகன் என்று பெயர். கலத்திர ஸ்தானாதிபதியும் உச்சம், கலத்திர காரகனும் உச்சம். அதனால் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக கைகூடும். திருமண முயற்சி எடுத்துகிட்டு இருக்கேன், கல்யாணமே ஆகலைன்னா இதுதான் நேரம். கல்யாணம் ஆகிடும், வரன் ஃபிக்ஸ் ஆகிடும். நீங்கள் இப்போ கொஞ்சம் உங்களுடைய மேட்ரிமோனியில் போய் பாருங்கள். தெரிஞ்சவங்ககிட்ட ரெஃபரன்ஸ் கேளுங்க, ஜோசியர்கிட்ட ஜாதகங்களை கொடுத்து கேளுங்க. கண்டிப்பாக இப்போது திருமண வரன் முடிவாகக்கூடிய நேரம் இந்த நேரம். கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் இப்போது உடல் உபாதைகள் சற்று ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதுலேயும் வயிறு சம்பந்தப்பட்ட தொடர்பான வியாதிகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், யூரின் சம்மந்தப்பட்ட கோளாறுகள் வந்து நீங்கும். அதனால் கொஞ்சம் இப்போ வெயில் நேரம் நிறையா தண்ணி குடிங்க. இந்த மாதிரி வாட்டர்மெலன் மாதிரி ஃப்ரூட்ஸ் நிறையா சாப்பிடுங்க. அது சம்மந்தப்பட்ட வியாதிகள் வரலாம். மறைமுகமாக சில எதிரிகள் தொந்தரவு கொடுக்கலாம். அதுலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். சில பேர் நேரடியாக வந்து நம்மகிட்ட மோதுவாங்க, சில பேர் மறைமுகமாக தொந்தரவு கொடுப்பாங்க. அலுவலகத்தில் நமக்கு கூடயே இருப்பான், எட்டப்பா வேலை பண்ணிகிட்டு இருப்பான். இந்த மாதிரி ஆளுகள்லாம் இருப்பாங்க இப்போது.
அதனால் அதையெல்லாம் பார்த்து தெரிந்து கவனமாக இன்றைக்கி நாளை கழிக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய தினம் இன்று. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி எடுத்த காரியங்கள் எல்லாமே சூப்பராக நடக்கும். சிறு தூர பிரயாணம் சில பேருக்கு ஏற்படும். தங்களின் சகோதரர்கள் மூலம் ஆதாயம் பெறக்கூடிய நேரம். சகோதரர் வழியில் ஆதாயம், அல்லது சகோதரர்கள் கூட சேர்ந்து இன்றைக்கி ஏதோ ஒரு சின்ன ட்ரிப் வெளியே போகிற மாதிரி இருக்கும். அதன் மூலம் ஆதாயம் உண்டு. தம்பி தங்கைகளால் ஆதாயம். சில பேர் சில கைவினை பொருட்களை எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, இம்போர்ட் பண்ணுவாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் துறையில் இருப்பவர்களுக்கும் அதிக லாபங்கள் கிடைக்கும். நல்ல செய்தி ஒன்று உங்கள் காதுக்கு வந்து எட்டும். நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு செய்தி இன்றைக்கி இனிமையாக உங்களுக்கு காதில் வந்து விழும். இந்த நாள் யோகமான நாள்.